Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். சூப்பரான வேர்க்கடலை சட்னி வீட்டிலே எப்படி ரொம்ப சுலபமாக ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தட்ஸில் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் பற்றி பார்த்துடலாம். இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலையில் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய இந்த ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா மந்த்லி வந்து 10,000 to 15,000 வரையுமே நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஒரு லீகலான பார்ட் டைம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ்பிஓ வந்து ரைட் சாய்ஸ். பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருந்தாலே போதுங்க, இந்த ஜாபில் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை பற்றின ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெசிபி கண்டினியூ பண்ணிக்கலாம். சூப்பரான பச்சை கடலை வச்சுட்டு வேர்க்கடலை சட்னி செய்ய போகிறோம். இப்போ பசங்க நல்லாவே உரிச்சு கொடுத்துட்டாங்க பாருங்கள். இதை வந்து நம்ம இப்போ வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுங்க. ரொம்பவுமே கருகிடாத அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு 7 to 8 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ இது போல் சிம்லேயே வச்சுட்டு நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சட்னி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. கூடவே 4-5 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. இதுவுமே ரெடியாக இருக்குது. இப்போ அந்த டைமில் நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. இதை கட் பண்ணி ரெடி பண்ணிடலாம். எப்போவுமே வீட்டில் தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி இது போல் செய்யாமல் இந்த வேர்க்கடலை சீசனை வந்து பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை வந்து ரொம்பவே ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிட் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு மறக்காமல் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இது போல் நம்ம சட்னியாக சாப்பிட்றப்போ ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். அதே டைம் நம்ம ஒரு ஹெல்த்தியான சட்னி செய்கிறோங்கிறது சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லாவே இந்த நட்ஸ் வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம நல்லா கொட்டி ஆற விட வேண்டியதுதான். உங்ககிட்ட ஆல்ரெடி வறுத்த கடலை இருந்ததுன்னா அதை நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அது இன்னுமே ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு ப்ராசஸ் முடிஞ்சிடும். இல்லை இது போல் சீசனில் நீங்கள் வந்து வேர்க்கடலை வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா இது போல் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ணுறப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மற்ற இன்க்ரீடியன்ஸை வதக்கிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடலெண்ணெய் இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா உளுந்தும் கடலை பருப்பும் ஆட் பண்ணுங்கள். நான் வந்து கருப்பு உளுந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் நார்மலாக வெள்ளை உளுந்து கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 பருப்பு சிவந்ததுக்கப்புறமா வெங்காயம், பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து வேர்க்கடலை உள்ளே ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இது கூட வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வரமிளகாய் இது போல் பிச்சு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இட்லி தோசைக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான சட்னி. எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லாவே ஆறிட்டுருக்கு. இது கூட ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் பூ துருவல் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தேங்காய் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் இருந்தாலே போதும். இதில் ஒரு பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து ஒரு பல்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம இதை சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். தேங்காய் நமக்கு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ தேங்காய் வந்து நல்லா பல்ஸ் கொடுத்து எடுத்தாச்சு. நம்ம இப்போ ஆறுனதை இதில் ஆட் பண்ணி அரைக்க போகிறோம். இதில் தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சதுக்கப்புறமா இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்பவும் நைஸ் ஆகிடுச்சுன்னா சட்னி நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொரப்பாக இருந்ததுன்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஃபைனலாக சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். பார்க்கும்போதே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள், இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, சுட சுட இட்லி, சூடாக வேர்க்கடலை சட்னி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. வீட்டில் எல்லோரும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.